தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களை, உடைய குடும்பங்களை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வத்திக்க செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை 78ஆம் சங்கீதம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இங்கே வாசிக்கும் பொழுது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? உலக மனுஷனுக்கு கிடைப்பது தேவ பிள்ளைக்கு கிடைக்கல. அதை காட்டிலும் விசேஷித்ததை கர்த்தர் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறதான தேவ பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் நடக்கிற அற்புதம் போல இல்லை, விசேஷித்த அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி கர்த்தர் செய்ய நினைக்கிறார்? அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தூதர்களுடைய அப்பத்தை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். ஆமென். தூதர்கள் சாப்பிட்ட ஆகாரமுங்க. மனுஷன் அதுவரையும் கண்டிராத, பார்த்திராத மேலான ஒரு ஆகாரத்தை கர்த்தர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, ஆகாரம் பூரணமாய் அவர்களுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உம்மா பிசைகிற தொட்டி ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. ஒரு நாளும் உங்களை தாழ்ச்சி அடைய கர்த்தர் விடுகிறதில்லை. ஒரு நாளைக்கும் சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருந்து தாழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், ஆமென், ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகாரத்தை கர்த்தர் அவர்களுக்கு பூரணமாய் கொடுத்தார். அங்கே நிறைவாய் கர்த்தர் கொடுத்தார், குறை வைக்கல. கர்த்தர் எப்பவுமே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அங்கே குறைகள் இருக்காது, சகலமும் நிறைவாய் இருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகலமும் நிறைவாய் இருக்கும். அப்படி ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்து கொடுக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே வருகிறார்கள். இங்கே சொல்லப்படுகிறது, இத்தனை ஜனங்களுக்கு நான் எங்கே போவேன்? வசனம் சொல்லுகிறது, கீழ்காற்றை கர்த்தர் வருஷிக்க பண்ணி தேவன் அங்கே மன்னாவினால் அவர்களை நிரப்பினது மாத்திரமல்ல, காடைகளினாலும் அவர்களை போஷித்தார். ஆமே. தூதர்கள் உண்ணக்கூடிய மன்னா மாத்திரம் இல்லைங்க, ஜனங்களுக்கு ஏற்ற காடைகளையும் கர்த்தர் அங்கே கொடுத்ததை நான் பார்க்க முடியும். எப்படி வரும், எங்கேருந்து வரும், எப்படி உண்டாகும், கிடைக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகார குறைவு உனக்கு உண்டாகாது, திரட்சியை நான் உனக்கு தருவேன், உன்னை நிறைவாக்குவேன், குறைவுகளும் வாழ்க்கையில் வராது. ஆச்சரியமாய், அற்புதமாய் கர்த்தர் உன்னை நடத்தி சொல்வார். பூரணமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கையிலும் பூரணமாய் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் கர்த்தர் உங்களை போஷிப்பார். உங்களுக்கு குறைவு ஏற்படாதபடிக்கு நடத்துவார், நிறைவாக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திரட்சியாய் அதிகமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, குறைவைகள் மாற, திருப்தியாக்கப்பட ஜெபிக்கிறோம். மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதமாய், பூரணமாய், ஆச்சரியமாய் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். தாழ்ச்சி அடையாதபடிக்கு திரட்சியான நன்மைகளோடு கர்த்தர் நடத்துகிறதை காண்பீர்கள். God bless you. God bless you.